டு திவாகர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் 2 months திரும்பியும் யூடியூப் சேனலில் பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன பிரேக்கில் கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ திரும்பி வந்தாச்சு. ஸோ இந்த பிரேக்காக இருந்தாலும் அந்த வருஷத்துலேருந்து 2020 2021 வந்தாச்சு. ஸோ நல்ல ஒரு மங்களகரமான வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பொங்கல்ன்ற ஒரு நல்ல மங்களகரமான ஒரு விஷயம் என் கண்ணுக்கு தென்பட்டு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது பொங்கல் vlog. எங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வீட்டில் தரப்பட்ட வேலைகள் ஒன்று கோலம் போடணும், ரெண்டாவது சட்னி செய்யணும். நார்மலாக எனக்கு பொங்கல் வந்தால் இந்த 2 வேலையும் முக்கியமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ வாங்க இது ரெண்டுத்தையும் முக்கியமாக போய் பார்ப்போம். அதனால் இப்போ நான் கோலம் போட போகிறேன். நேயர்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. நம்ம அதிரடி கலெக்டரோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிருந்து சரவணன். ஸோ வாங்க கோலம் எப்படி போடுறேன்னு போய் பார்க்கலாம். கோலம் சுமாரோட தான் போடுவேன். இந்த பெரிய கோலம்லாம் எனக்கு போட தெரியாது. நார்மல் ஒரு சாதாரண கோலம் வெள்ளை அரிசியில் போடுவேன். இன்னொன்று முடிஞ்ச பார்க்க கொஞ்சமாக நல்லா இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கோலம் போடுறேன். அதை எல்லோரும் பார்ப்போம். ஓகே கைஸ், நான் கோலம் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ அந்த கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தயவுசெய்து ஏற்றுக்கோங்களேன். இந்த கோலத்தை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு லெவலுக்கு செஞ்சுருக்கு. சைக்கிளில் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கிச்சன் சைடு போகும்போது நம்ம அம்மா சுவையான அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, கோலத்தை பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் நம்ம வீட்டில் செய்யப்பட்ட பொங்கலுக்கான அலங்காரம். ஓகே, வாசலில் நாங்கள் என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம், பெருசாலாம் எதுவும் பண்ணல. கரும்பு, தோரணம், மாவிலை இதுதான் செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டில் செய்யப்பட்ட காய்ஸ். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமாக எங்கடா பொங்கல் பானை வைப்பீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகே வாங்க, அந்த பொங்கல் பானை எங்கே வைப்போம், எப்படி இருக்கோம், எப்படிலாம் செய்வோம் அப்படின்றத காட்டுறேன். இன்னும் நான் சட்னி செய்கிறேன். அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு நேராக சட்னி செய்ய போகணும். இதுதான் காய்ஸ், பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ ரெடி. நாங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு நேராக தான் வச்சுருக்கோம். ஸோ இது வாசல், இது வீடு. இது வீடு, இது வாசல். அதுக்குள்ளே வாங்க நம்ம போய் சட்னியை செய்ய ஆரம்பிப்போம். வாங்க போவோம். ஓகே மக்களே, சட்னிலாம் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது. ஸோ பொங்கல் ரெடி ஆக போகுது. இப்போ நம்மளும் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும்ல. ஸோ இப்போ நான் நல்ல ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் போட்டு கிளம்ப போகிறேன். ஓகே, ட்ரெஸ்அப் பண்ணிட்டு திருப்பி உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே கஸ், நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பொங்கல் வைக்கிறது. வாங்க போய் பொங்கல் வைப்போம். யாரோ யாரோ நீ யாரோ
எந்த சுய பசுபான் தானே? பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறான்னு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து கண்ணி எரிய பானைக்குள்ளே போடணும். லாஸ்ட்டாக நான் போடுறதுனால எல்லா அரிசியும் எங்கள் அம்மா என்ன போட சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் சூப்பராக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து பொங்கல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் திரும்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். பொங்கல் ரெடி ஆகிவிட்டது. எங்கள் அம்மா அந்த பொங்கல் பானைக்கு கீழே உள்ள அந்த தீயெல்லாம் எடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குச்சிலாம் வச்சு துளசி இலைலாம் வச்சு வீடு ஃபுல்லாக சாம்பிராண்டி மாதிரி காட்டுவாங்க. பொங்கலை வந்து நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். அந்த மாங்காலேருந்து லேபிள் எடுங்கம்மா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் வந்து நல்லா போயிருக்கோம்னு நம்புகிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, எல்லாத்துக்கும் இந்த பொங்கல் vlog ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எஃபர்ட் போட்டு இது இவ்வளோ வேலையிலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்காக இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நான் போட ட்ரை பண்ணுறேன். அதாவது பொங்கல் அன்றைக்கி நான் போட ட்ரை பண்ணுறேன். இஃப் கேனாட் மீன்ஸ் நான் வந்து டுமாரோ போடுறேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இன்றைக்கி போடவே நம்புகிறேன். எடிட் பண்ணி எல்லோரும் பொங்கல் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன, எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடைசியாக பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். Bye, see you in the next video.